முன்னாள் பிரதமர் டத்தோசரி நஜீப் துன் ரசாக்கை சிறைக்கு பதிலாக வீட்டுக் காவலில் உடனடியாக வைக்க வேண்டும் என்று அம்னோ கேட்டுக்கொண்டுள்ளது. இறைவன் அருளில் நஜீப்பை வீட்டுக் காவலில் வைப்பதற்கான ஒரு அரசாணை உத்தரவு உள்ளது என்பது பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து அம்னோவின் முன்னாள் தலைவர் நஜீப் உடனடியாக வீட்டுக் காவலில் வைப்பதற்கான நடவடிக்கைகளை சட்டத்துறை அலுவலகம் மேற்கொள்ள வேண்டும் என்று அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஷ்ரஃப் வஷ்டி டுசுக்கி இன்று கேட்டுக்கொண்டார். நஜீப் தமது எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டுக்காவலில் கழிக்க முன்னாள் மாமன்னர் கூடுதலாக ஒரு அரசாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்பதை சட்டத்துறை அலுவலகம் நேற்று முன்தினம் கூட்டரசு நீதிமன்ற விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளது. தமக்கான வீட்டு சிறையை அமல்படுத்த கோரி நஜீப் செய்து கொண்டுள்ள ஒரு விண்ணப்பத்தை கீழ் நீதிமன்றம் அனுமதித்த நிலையில் அதனை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் கூட்டரசு நீதிமன்றத்தில் செய்து கொண்ட மேல்முறையீடு மீதான விசாரணை கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது நஜீப்பை வீட்டுக் காவலில் வைப்பதற்கான கூடுதல் அரசாணை உத்தரவு இருப்பதை சட்டத்துறை அலுவலகத்தை சேர்ந்த முதிர்நிலை வழக்கறிஞர் சம்சுல் பொல்ஹாசான் ஒப்புக்கொண்டுள்ளார். சட்டத்துறை அலுவலகத்தின் முதிர்நிலை வழக்கறிஞரின் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு நஜீப் வீட்டுக் காவலில் வைக்கப்பட வேண்டும் என்ற ஓர் உத்தரவு செல்லத்தக்கதாகும். எனவே அதனை உடனடியாக அமல்படுத்துமாறு அம்னோ கேட்டுக்கொண்டுள்ளதாக டாக்டர் அஷ்ரஃப் வஷ்டி டுசுக்கி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.